லவ் இங்க்னு ஒரு புது படம் இன்னைக்கு தமிழ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. உரியடி விஜயகுமாரோட எலெக்ஷன் படம் இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு நிறைய பேர் இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும்னு கேட்டீங்க. இப்போ இது ஓடிடியில் வந்துட்டு பிரேமலு நஸ்லினோட அடுத்த படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபுவோட போட் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜமா படத்துக்கான டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் இல்ல. டைரக்டரை இன்னும் அவங்க முடிவு பண்ணவே இல்ல. பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2லயும் நயன்தாரா நடிக்க போறாங்க. அது மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம். இந்த பக்கம் ஆர்ஜே பாலாஜியை பார்த்தோம்னா அவர் ஒரு அம்மன் படம் எடுக்க போறாரு, மாசாணி அம்மன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா மூக்குத்தி அம்மன் 2க்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆர்ஜே பாலாஜி அடுத்து மாசாணி அம்மன் தான் எடுக்க போறாரு. அந்த கணக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. தியாகராஜன் டைரக்ஷன்ல பிரசாந்த் பிரியானந்த், சிம்ரன் சமுத்திரக்கனி நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட்ல படம் ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட பிரதர் படத்துக்கான சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரெண்டையும் ஜி நெட்வொர்க் இப்போ வாங்கிட்டாங்க. இந்தியன் 2 படம் நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் 2வோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இப்ப பார்ப்போம். தமிழ்நாடு 13 கோடி கிட்ட, ஆந்திரா தெலுங்கானா 10.5 கோடி, கர்நாடகா 3.5 கோடி, கேரளா 2.35 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 2.10 கோடி, ஓவர்சீஸ் 25.20 கோடி, டோட்டலா 56.70 கோடி. இது இந்தியன் 2க்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு கம்மி தான். படத்துக்கான ரிப்போர்ட் வந்து நேத்திக்கு நெகட்டிவா வந்துட்டு இதான் வசூல பாதிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய டேஸ்ல இந்தியன் 2 எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிபோதா சனிவாரமோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு ராயனோட ட்ரெய்லரை இப்ப சென்சார் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரோட டியூரேஷன் 2.5 நிமிஷம் கிட்ட வரும். சீக்கிரமே அதுக்கான ரிலீஸ் அப்டேட்டும் வந்துடும். லியோ 2 ஆல்ரெடி கொஞ்சம் ஷூட் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏஜென்டினா ஷூட்டிங்க்கு போனாங்க. அவங்க சீன் ஒன்னும் படத்துல வரல. அப்ப அது லியோ 2க்காக எடுக்கப்பட்ட சீனான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏஜென்டினா அந்த அக்கா போனது வந்து டான்ஸுக்குன்னு சொல்றாங்க. அவங்க டான்ஸும் ஆடுவாங்க. அது கன்ஃபார்மானு தெரியல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸ் அவங்க டான்ஸ் சொல்லி கொடுக்க போனதா தான் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கதான் வாய்ப்பு அதிகம். லியோ 2க்குன்னு அவங்க சீன்ஸ் எதுவும் எடுக்கல. அதான் இப்போதைக்கான அப்டேட். லியோ படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பிரஷர்ல இந்த ஒரு பார்ட்டி எடுக்கிறதே கஷ்டம். இதுல இன்னொரு பார்ட்டிக்கான ஷூட்டிங் எடுத்திருக்க மாட்டாங்க என்னோட ஒப்பீனியன் கூட. பட் எனி சான்ஸ் தளபதி திரும்ப சினிமாக்கு வந்தா அப்போ லியோ 2 நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ லியோ 2 பத்தி வர நியூஸ் எல்லாம் ரூமர் தான். AK-65 டைரக்டர் சுதா கொங்கராவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதா? டீசல் படம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சது. இதுக்கு மேல ஷூட்டிங் இருந்தா அது பேட்ச் ஒர்க்கா தான் இருக்கும். இந்திரஜித் சுகுமாரனோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. லூசிஃபர் 2ல இவர் இருக்காரு. SK-24க்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ SK-23க்கான ஷூட்டிங் முடிஞ்சதும் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து வரக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் நாளை 2 படத்தை திரும்ப பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த படம் வரும். ரவிக்குமாரோட அடுத்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இரும்பிக்கை மாயாவி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அசுரன் மூவிக்கான வசூல் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே தனுஷோட டாப் 10 மூவிஸ்க்கான வசூல் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை வேணா பாருங்க. அண்ட் இதோட வசூல் 100 கோடி. வெறும நாடே லஞ்சில் சூர்யாவும் சு வெங்கடேசனும் வேல்பாரி நாவல் பத்தி பேசினாங்க. அப்புறம் அவர் கூட பயணிக்க போறோம்னு சொன்னாரு. அதனால வேல்பாரி மூவில சூர்யா தான் ஹீரோ நடிப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல இப்படிதான் பேசப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா கங்குவால சு வெங்கடேசனோட இன்புட் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க அப்படி பேசினதா சொல்றாங்க. அதனால வேல்பாரி மூவில சூர்யா ஹீரோவாக மாட்டாருன்னு நான் சொல்லல. சங்கர் அதை சூஸ் பண்ணுவாரு. ஆனா வெறும நாடே லஞ்சில் அவங்க பேசினதுக்கான அர்த்தம் இது இல்லைன்னு சொல்றாங்க. மலையாள டைரக்டர் ஜீத்து ஜோசப் சிம்பு அண்ட் மோகன்லால வச்சு ஒரு படம் எடுக்க போறதா நியூஸ் போகுது. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஜீத்து ஜோசப் இல்ல. ஜீத்து ஜோசப் வந்து திருஷ்யமோட டைரக்டர். 2018 எடுத்தாருல. அவர் தான் மோகன்லால் அண்ட் சிம்பு வச்சு படம் எடுக்க போறதா டாக்ஸ் போகுது. அன்னைக்கே நான் சொன்னேன்ல 2018 டைரக்டர் வித் சிம்பு காம்போன்னு. அது இந்த படம் தான். நான் கன்ஃபார்மான சொல்றேன். கோட் படம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நேத்தே இதை பத்தி சொன்னேன். ஷூட்டிங் மேபி ஒரு நாள் மட்டும் பெண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. மத்தபடி ஷூட்டிங் ஒர்க் முடிச்சிட்டாங்க. VFX ஒர்க் இப்ப போகுது. தளபதி 69 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அப்டேட் கொஞ்சம் லேட்டா வரும். அப்டேட் விடுற மாதிரி இருந்தா தளபதி பர்த்டேக்கு விட்டுருப்பாங்க. அவங்க லேட்டா தான் விட போறாங்க. அதான் அன்னைக்கு அப்டேட் வரல. கேம் சேஞ்சர் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் எண்டு இல்ல பொங்கலுக்கு வரும். KGF பாகுபலிக்குல முன்னாடி கேப்டன் மில்லர் வந்திருந்தா அது 1000 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. சூர்யா 44ஓட ஷூட்டிங் எவ்வளவு % முடிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 20 to 30% முடிஞ்சிருக்கும். ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்தை டிவில போட மாட்டாங்களா? அண்ட் ராயனுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்ப 18 வயசுக்கு கீழே இருந்தா ராயன் படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியாதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா அதான் ரூல்ஸ். ஆனா நம்ம ஊர்ல ரூல்ஸ் பெரும்பாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்தை டிவில போடுவாங்க. வட சென்னைக்கும் அதே தான். ஆனா அதை விஜய் டிவில வாரம் போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரி படங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிவில போடும்போது இன்னொரு சென்சார் பண்ணுவாங்க. டிவில போடாமலாம் இருக்க மாட்டாங்க. சூர்யாவோட 25வது படம் சிங்கம் பார்ட் 1 இருந்துச்சு. அதே மாதிரி சூர்யாவோட 50வது படம் சிங்கம் 4 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா சூர்யா ஓகே சொன்னா நடக்கும். இப்ப ஹரியோட மூவிஸ் பெருசா போறது இல்ல. அதனால சூர்யா ஓகே சொல்லுவாராங்கிறது டவுட். சூர்யா அண்ட் மணிரத்னம் காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு.
இந்தியன் 2 அண்ட் 3யோட பட்ஜெட் எவ்வளோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டும் சேர்த்து 450 கோடி கிட்ட வரும். கங்குவா சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். மதகஜராஜா ரிலீஸ் பத்தி ரீசெண்டா தான் நான் சொன்னேன். ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல படம் வரும் அப்படின்னு டாக்ஸ் போகுது. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். இந்தியன் 2 1000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்துக்கு ரிவ்யூ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இந்தியன் 2க்கு பார்த்திருந்தா இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டீங்க. படம் வரதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு, 1000 கோடி படம் வந்துரும் போலயேன்னு. ஆனா இப்ப ரிப்போர்ட் நெகட்டிவா வந்து எல்லாத்தையும் அது காலி பண்ணிட்டு, சோ இனிமே 1000 கோடிலாம் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. சூர்யா மூவில எது எனக்கு பிடிச்சதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய மூவிஸ் பிடிக்கும், ரொம்ப கஜினி பிடிக்கும். டீன்ஸ் மூவிக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்துக்கே நான் டீன்ஸ் படம் பார்க்கலான்னு தான் போனேன். ஆனா இந்தியன் 2 பார்த்ததுலேயே நான் ஷாக் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு நைட் ஷோ இந்த படத்துக்கு போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் தியேட்டர்ல இருப்பேன். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். ராயன்ல அனிகா சுரேந்திரன் இருக்காங்க. பதான் மூவிக்கு என்னோட ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கும், மெயினா ஃபைட்டு தான். இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. தீபிகா படுகோன் மட்டும் கொஞ்சம் அரைக்குறைய ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அதனால ஃபேமிலியோட பார்க்க வேணாம். ஆனா படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும், பார்க்கலாம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.